பொங்கும் நாளினிலே இனிய நன்மேலையிலே இறையங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அம்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய நற்செய்தியின் தொடர்ச்சியாக லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம், அந்த எம்மாவு சீடர்கள் அவர்கள் கண்டதை நம்ப முடியாதவர்களாக எங்களோடு இருந்து எல்லா புதுமைகளையும் செய்த இயேசு ஆண்டவர் எங்கள் கண் முன்பாகவே சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், அவர் உயிரோடு காட்சி கொடுத்ததை பார்த்தோம். அவர் கைகளில், அவர் கால்களில், அவர் இதயத்தில் ஏற்பட்ட காயங்களை கண்டோம். எங்கள் கண்களை எங்களாலேயே நம்ப முடியவில்லை என்ற, நம்ப முடியாமலும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியின் உச்சத்திலும் அவர்கள் இருந்த நிலை இன்றைய நற்செய்தியில நமக்கு வருகிறது. இன்றைய முதல் வாசகத்துல ராயப்பர் அந்த மக்களை பார்த்து, நீங்கள் அறியாமையால் நாம் காலம் காலமாக காத்து கொண்டிருந்த நம்முடைய மெசியா வந்தபோது அவருடைய புதுமைகளையும் அவருடைய இறைவாக்கினுடைய நிறைவேற்றுகளை எல்லாம் கண்டும் அறியாமையால் அவரை நீங்கள் அநியாய தீர்ப்பிட்டு கொன்று போட்டீர்கள். ஆனால் வாழ்வின் கடவுளாகிய அவரை, the author of life was put to death, வாழ்வின் கடவுள் கொல்லப்பட்டார். ஆனால் அவருடைய மரணம் நம் அனைவருக்கும் வாழ்வை கொண்டு வந்தது. இந்த முடவனை குணப்படுத்தியது நாங்கள் அல்ல, அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமைதான் என்று சொல்லி இயேசுவுக்கு சாட்சியம் பகர்கின்ற உயிர்த்த ஆண்டவருடைய மகிழ்ச்சிகளை திளைத்து அவரை எல்லாருக்கும் அறிவித்து அவர் நாமத்தில் புதுமை செய்கிற அந்த முதல் வாசகத்தை பார்க்கிறோம். உயிர்ப்பு வாரத்தில் இருக்கிற நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்களோடு இருக்கலாம். ஆனால் நம் கண் நம்ப முடியாத அளவிற்கு ஆண்டவர் புதுமை செய்யக்கூடியவர். இந்த உயிர்ப்பு ஒரு மாபெரும் புதுமை. ஆண்டவருடைய உயிர்ப்பு, அவர் நம் எல்லாருக்குமாக உயிர்த்து நம் எல்லோரோடும் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். நம்மை நோக்கி முழு விடுதலை வந்து கொண்டிருக்கிறது, நம்மை நோக்கி முழு மீட்பு வந்து கொண்டிருக்கிறது. தாங்க முடியவில்லையே, எப்படி இதை சமாளிக்க போகிறோம் என்று இருக்கிறீர்களா? இதோ அண்மையில் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். பெரிய வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பெரும் துன்பம் தான் அவருடைய உயிர்ப்பை பெரும் மகிழ்ச்சியாக மாற்றியது. உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற துன்பங்கள், பிரச்சனைகள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் வழியாக இருக்கும். இயேசுவின் சிலுவை தான் அவர் உயிர்ப்புக்கு வழியானது, அவருடைய மாட்சிமைக்கு காரணமானது. உங்கள் துன்பமே, நாம் உலகத்தில் சந்திக்கின்ற இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயினுடைய இந்த பெரும் துன்பம் உலகிற்கு பெரும் மகிழ்ச்சியை, பெரிய ஆசீர்வாதங்களை உயிர்த்த ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில நாம் பங்கெடுப்போம். இந்த நேரங்களிலே நாம் ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டாமல், யாரையும் மன உளைச்சலுக்குள்ளாக்காமல், யாரையும் பின்னோக்கி தள்ளாமல் எல்லோரையும் உற்சாகப்படுத்துவோம், எல்லோரையும் உறவுக்கு கொண்டு வருவோம். ஆண்டவரோடு நெருங்கி இருந்து ஆண்டவருக்குள் அனைவரோடும் சேர்ந்து நாம் ஜெபிப்பதை மட்டும் கைவிடாமல் இருப்போம். லூக்கா நற்செய்தி 18:8 நீங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஜெபத்தில் நிலைத்திருங்கள். நாம் அப்படி அழுது ஜெபித்து தந்தையிடம் கேட்கிற போது அவர் நமக்கு நம் ஜெபங்களை கொடுக்காமல் இருப்பாரா? ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார், நிறைவை கொடுத்து கொண்டிருக்கிறார், நம் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபம், நம்முடைய ஜெப வல்லமைதான் மற்ற நாடுகளில் எல்லாம் இருக்கின்ற அந்த தாக்குதலை விட குறைவாக விதத்துல நம் தேசம், நம்முடைய நாடு கொரோனாவினுடைய இறுதிக்கு போய் கொண்டிருக்கிறது. கொரோனா அழிய போகிறது, நாம் வெற்றி அடைய போகிறோம், நம் தேசம் காப்பாற்றப்பட போகிறது. நாம் ஜெபத்தில் நிலைத்திருப்போம்.
சாத்தான் நம் விசுவாசத்தை சோதிப்பான். இன்னுமா கடவுளை நம்புறாய் என்று யோபுவை பார்த்து அவருடைய மனைவியே கேட்க செய்தது போல, இவ்வளவு பிரச்சனைக்கு பின்பும், இவ்வளவு பேர் இறந்து போன பின்பும், இவ்வளவு பெரிய துன்பத்துக்கு பின்பும் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறாயா என்று சாத்தான் நாமை உழுக்குவார். நாம் விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஜெபத்தில் நாம் ஆளப்பட்டு இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய் ஆண்டவரை அன்பு செய்து ஜெபித்தால் வெற்றி நமக்கு உண்டு. ஆக அந்த எம்மாவு சீடர்களைப் போல, இயேசுவை கண்ட சீடர்களைப் போல உயிர்த்த ஆண்டவருடைய உயிர்ப்பை நன்றாக நாம் அறிந்த மக்கள், அவர் உயிர்த்த உயிர்ப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற மக்கள், அவர் வழியாக நமக்கு மீட்பு உண்டு என்று அந்த இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில அந்த சீடர்களைப் போல் நம் குடும்பங்களில், நம் சமூகத்தில், நம் தேசத்தில், உலகில் இந்த கொரோனா மீது இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த பூமியை விட்டு அகன்றுவோம் என்று கட்டளையிடக்கூடிய, கொரோனாவை சபிக்கக்கூடிய வல்லமையின் ஜெபத்தை எடுப்போம். நாம் ஜெபத்தில் மனது வைக்காமல் விசுவாசத்திலே சோர்ந்து போய் ஆண்டவருடைய மீது வைத்த நம்பிக்கையில் உயிர்த்த ஆண்டவருடைய மகிழ்ச்சியை கொண்டாட முடியாமல் திக்கு திண்டாடி எப்படி நம்புவது என்று கலங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய குற்றக்குறைகளுக்காக, விசுவாச குறைவுக்காக ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதுல பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஜெபிப்போமாக. இறைவா, வல்லமையின் நாமமாகிய இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுவதில் பல மக்களிடங்களை நீர் ஒன்று சேர்க்கின்றீர். கிறிஸ்துவை அறியாத மக்களும் இந்த துன்ப வேளையில் உயிரோடு எழுந்து வந்திருக்கிற அவர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய், இயேசுவே எங்கள் மீது இரக்கம் கொள்ளும் என்று எல்லா நாவும் அறிக்கையிடச் செய்துள்ள உம்மை போற்றுகின்ற நாங்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பிறப்படைந்தவர்களாய் எம் பங்கு மக்கள் அனைவரையும், கடவின் புனித சூசையப்பர் திருத்தலத்தினுடைய பக்தர்களையும், இந்த பங்கிலே இந்த திருத்தலத்தில் கட்டுகின்ற ஆலயத்திற்கு உதவி செய்கின்ற உபகாரிகளையும், எம் பங்கிலிருந்து வெளிநாடுகளில் பணியாற்றி கொரோனாவிற்கு தொற்று நோய்க்கு உள்ளாயிருக்கிறவர்களையும், அந்த சோதனைக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளையும் முற்றிலும் வல்லமையுள்ள உயிர்த்த ஆண்டவருடைய திருக்கரங்களால் நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 11 முதல் 26 இறுதியாக. கால் ஊனமுற்றிருந்தவர் நடந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகுலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிளாத்திடம் ஒப்புவித்தீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள்
இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்கள் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்போது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை உங்களுக்காக அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்தும் என்னை போல ஒரு இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களின் இன்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசீர் பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்து கொண்டார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது திருப்பெயர் உலகமெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீ நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பெற்றுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று,
உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிகளுக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதை உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்கள் திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர் தர வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என்று என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு வாரம் வியாழக்கிழமையில் இருக்கிற நாம் ஒரு மெய்யான உண்மையை இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். What is the uniqueness of God in Jesus? இயேசு கிறிஸ்துவில் நம் கடவுளுடைய தனித்தன்மை என்ன? கடவுள் என்பது பலருக்கு ஒரு கருத்தியல். It is an ideology. For many religion, God is an ideology. God is a concept. God is an ideology அல்லது கான்செப்ட் என்றால் என்ன? கடவுள் ஒரு கருத்தியல். கடவுள் வல்லமையுள்ளவர், கடவுள் ஆற்றல் மிக்கவர், கடவுள் எல்லாம் கடந்திருக்கிறவர், இப்படி கருத்துக்கள் தான் இருக்கும். ஆனால் எந்த மதமும் கடவுள் நம்மை போன்ற ஒரு நபராக நம்மோடு இருக்கிறார் என்று சொல்வதில்லை. கடவுள் மனிதனானார் என்று கூட எந்த மதமும் சொல்வதில்லை. கடவுள் மனிதனாக முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வாக்கு மனுவுருவானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் 1:14 நாம் வேதத்தில் படிக்கிறோம். நம் விசுவாச சத்தியமாக இருக்கிறார். ஆக கடவுள் நம்மோடு ஒருவராக மண்ணிலே பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆக ஒரு சிலர் நினைக்கலாம், இயேசு உலகிலே நம்மோடு ஒருவராக ஒரு நபராக இந்த 33 ஆண்டுகள் தான் இருந்தாரா என்று. இல்லை, ஆண்டவர் உயிர்ப்புக்கு பின்பும் அவர் முழு மனிதனாக முழு கடவுளாக நம்மை போன்ற ஒருவராக நம் மத்தியிலே, நம் குடும்பங்களிலே, நம் பங்கிலே, நம்முடைய பிரச்சனையான வேலையிலே, நம் துன்பமான வேலையிலே, நம்முடைய மகிழ்ச்சியான வேலையிலே அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இதை விளக்குவதற்கு இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் 2 உண்மைகளை நமக்கு சொல்கிறார். ஒன்று, அவர்கள் ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்த போது அதை நம்ப முடியாமல் அவரை ஆவியை பார்ப்பது போல பார்த்தார்கள். இறந்ததற்கு பின்பு ஆவிகள் தான் இருக்கும். நாம் எல்லாம் நினைப்போம் இறந்து போனவர் தான் ஆவியாக வந்து ஒருவரின் மீது இறங்கி இருக்கிறார், அதனாலதான் இந்த பெண் சாமி பிடித்து ஆடுகிறார், பேய் பிடித்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவோம். இப்படித்தான் சீடர்களும் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்கிறார், நான் ஆவி அல்ல, உங்கள் தேவன். இயேசு ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் நான். இதை நம்புவதற்கு என் கைகளில் இருக்கிற ஆணிகள் பட்ட காயத்தை பாருங்கள், என் கால்களில் இருக்கிற காயத்தை பாருங்கள், என் விழாவில் ஈட்டியால் குத்தினார்களே அந்த காயத்தை பாருங்கள், நம்புங்கள் என்று சொல்லி தன் காயத்தை காட்டுகிறார். ஒரு நபரை போல அவர் கைகளை காட்டி அவர்களை தொட சொல்கிறார், விரலை விட சொல்கிறார், கையை விட சொல்கிறார். அப்பொழுதும் அவர்கள் நம்பவில்லை என்றால் இன்னொன்று சொல்கிறார், உங்களிடம் உண்பதற்கு மீன்கள் இருக்கிறதா என்று கேட்டு அவர்களுக்கு முன்பாக அதை உண்கிறார். இதை பார்த்த சீடர்களிடம் என்ன ஏற்படுகிறது? மகிழ்ச்சி மேலிடுகிறது, நம்ப முடியாத தன்மையில வியப்புக்குள்ளாகிறார்கள். ஆக அன்புக்குரிய பிரியமான பிள்ளைகளே, நம் தேவன் நம்மில் ஒருவராக, நம்மோடு ஒருவராக இருக்கிறார். அவர் நம்மூல அன்பு கொண்டவர், தொடர்ந்து அன்பு செய்ய விரும்பினார் என்று யோவான் 13:1 வாசிக்கிறோம். ஆகவே நம் கடவுளுடைய தனித்தன்மை உயிர்த்த ஆண்டவர்
வானத்திலோ மலை உச்சியிலோ கோயிலிலோ எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறவர் அல்ல. அவர் நம்மோடு நம்ம மத்தியிலே வாசம் செய்கிறவர், குடிகொண்டிருக்கிறவர். அவர் ஒரு நபர். He is a person. ஆகவேதான் இயேசு ஆண்டவரை நாம் என்ன சொல்கிறோம்? இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன், இரண்டாவது ஆள், தம திருத்துவத்தின் இரண்டாவது ஆள் என்று நம்புகிறோம். அவர் நம்மை போன்று ஒருவராக இருக்கிறார் என்றால் நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், உங்களை நான் உலகம் முடியும் வரை கூட இருந்து காப்பேன், நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களை வழிநடத்துவார். நான் மேலே எழுந்து சென்றாலும், நான் விண்ணுக்கு எழுந்து தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர்களுக்கு உறுதி சொல்வதை பார்க்கிறோம். இதைத்தான் அந்த ராயப்பரும் மற்ற சீடர்களும் அங்கே குணப்படுத்திய ஒருவனை குறித்து எல்லோரும் புகழ்ந்து பாடிய போது, இந்த குணமாக்குதல், இந்த முடவன் எழுந்து நடப்பது நீங்கள் கொன்று போட்டீர்களே, அந்த இயேசுவின் வல்லமை. அன்புக்குரிய பிரியமானவர்களே, நம்மோடு இருக்கிற அந்த ஆண்டவர் ஒரு நபராக, ஒரு மனிதராக, ஒரு முழு கடவுளாக நம்மோடு இருக்கிறார். ஆக நம் தேவன் நம்மை விட்டு பிரியாத தேவன், நம்மோடு இருக்கிற தேவன். இதை நம்பிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது கருத்து, இயேசு என்ற அந்த வல்லமையுள்ள நாமம் எங்களோட பொண்ணோ பொருளோ இல்லை, இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கொடை இயேசு. இந்த உலகத்தில் பிறந்த போது சூசைய பிறந்த குழந்தையை தூக்கி இயேசு என்ற பெயரிட்டாரே, அந்த இயேசு என்ற நாமம். அன்று சாத்தானும் பேய் பிடித்தவன் கத்தினானே, நாசரேத்து இயேசுவே எங்களை கொல்ல வந்தீரோ, சாத்தான் கூட பயப்படுகிற நாமம் இயேசு என்ற நாமம். அன்று பரித்துமையை குருடன் பார்வை இல்லாமல் இருந்த போது, நாசரேத்து இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் கொள்ளும் என்று புதுமைகளுக்கு ஜெபிக்கக்கூடிய நாமம் இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமத்தில் சீடர்கள் மட்டுமல்ல, இன்றும் பல புதுமைகள் நடப்பது இயேசு 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 என்று நீ பேசு, இயேசு இயேசு என்ற அலை. அவரை கூவி அழைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரா? அவரிடம் கேட்கிறவர்களுக்கு அவர் பதில் சொல்லாமல் இருப்பாரா என்று வேதம் சொல்கிறது. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை, அந்த நாம வல்லமையை புரிந்து கொண்டு ஒரு நாளைக்கு, இன்று குறிப்பாக நீங்கள் எல்லாம் 100 முறை இயேசுவின் நாமத்தை, இயேசுவே ரட்சியம், இயேசுவே ரத்தம் செய்யும், இயேசு இயேசு இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த நாம வல்லமை தெரியும். ஆக உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை மிக்க பிள்ளைகளாக, கிருபையோடு வாழ்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள். வல்லமையின் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்து வாமை போட்டு நாங்கள் தப்பத்தை பெற்றுக்கொள்ள நிலத்தின் உழைக்கும் மனித உழைக்கும் பயணமான இந்த அப்பம் எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே அனைத்து நிர்வாகமை போற்றுவதற்கு நாம் அந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தில் ஒளியும் திராட்சைகளின் மூலமான அந்த ரசம் எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும். ஆண்டவரை குற்றம் நீங்க நிகழ்வியலும் பாவத்தின் நாம் கொடுத்தது திருப்பதி மக்கள் வந்ததாக. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய என்னுடைய இதுமான இந்த வியாழக்கிழமை உயிர்த்த ஆண்டவருடைய வார திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருள வேண்டுகிறோம். புது பிறப்படைந்தவர்களாக முதுவின் உதவிகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாக இருக்கிற அனைவருக்கும் முழு விடுதலை அளிக்கும் திவ்ய பலியாக இந்த திருப்பலி மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, காலத்தின் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான உயிர்த்த வாரத்தில் இன்னும் மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் கொண்ட தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனமுவந்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியமுடைய தவந்தரங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். உலக மக்களுக்காக மன்றாடுகிறோம். கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள், பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் அனைவரையும் நீர் காத்து பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநீராய அனைவரோடும் அறிமுகம் பங்கு மக்களையும் அறிமுகம் திருத்தல பக்தர்களையும் அன்பின் நிறைவேடைய செய்கிறோம். தந்தையே, இந்த திருப்பலியை நாங்கள் கொரோனா தொற்றுக்கு ஆளாய் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதித்து நீர் உயிர்த்த ஆண்டவர் உம் சீடர்களுக்குள் ஏற்படுத்திய மகிழ்ச்சியை இவர்களுக்கு முழு விடுதலை கொடுத்து அந்த மகிழ்ச்சியில் திளைக்க, நம்ப முடியாத மகிழ்ச்சியை காண இயேசுவின் நாம வல்லமை எல்லோரும் உணர உதவி செய்வீராக. உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து இறந்து போன எல்லா சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மரித்தவர்களையும் இந்த கொரோனா தொற்றுக்கு பலியாகி இறந்த லட்சக்கணக்கான பிள்ளைகளையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய மரியா, அவருடைய அன்பு கணவரான அறிமுகம் கனவின் புனித சூசியப்பர், இயேசுவின் திருத்தூதர்களை உலகில் மகோதராய் இந்த புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமர்கள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவின் வல்லமையுள்ள அந்த ஜெபத்தை தந்தையாகிய கடவுளை நோக்கி உலகத்தில் அமைதியும் கொரோனாவிலிருந்து விடுதலையும் உடைக்க உருக்கமாக மன்றாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை, தீமையை திரும்பவும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தோம் இந்த கொரோனா தொற்றில் இருந்தும் முழு விடுதலை பெற்று எந்த கலக்கமும் பயமும் இல்லாமல் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தேன். எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் எங்களுக்கு உண்மையான மனமாற்றத்தையும் நாங்கள் உண்மை அணுகி வருகின்ற கிருபையும் தந்து எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் தந்திடத்தில் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அன்பார்ந்த இறைமக்களே, இதோ உயிர்த்த ஆண்டவர். எம்மாவூஸ் சீடர்கள் மகிழ்ந்து நம்ப முடியாமல் திக்குமுக்காடியது போல உயிர்த்த ஆண்டவர் நம்மையும் பெரும் மகிழ்ச்சிக்கும் ஆழ்ந்த விசுவாசத்திற்கும் விட்டு செல்வார். இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு இந்த நற்கருணை விருந்திலே பங்கு பெற்று ஆன்மீக ரீதியிலே நற்கருணை ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் உருவாக்க மட்டும் செல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் நிர்ரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளில் இருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். இயேசுவின் வல்லமையே, அவருடைய வல்லமையுள்ள நாமமே நமக்கு ஜெயம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளையும் உதவியும் பெற்றுத் தருவது போல் மறுவுலகிலும் விண்ணக பேரின்பத்தில் பங்கெடுக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உயிர்ப்பின் வல்லமையினால் நிரப்பி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறை மகிழ்ச்சி அளித்து ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே என்று பிரியமாக அழைத்து ஜெபிக்கும் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் ஏற்று ஆசீர்வதிக்கும் கடவுள் நம்மோடு இருக்கும். நம்மை போன்ற ஒருவராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையில் கலங்காமல் பயப்படாமல் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு